நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். இயேசுவின் ரத்தம் உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலியோரை அகற்றினீ, தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீர். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்திரே. சொல்லுமா, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்திரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை. சொல்லுங்க, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றிய பலாசுருவை 4வது நாள்
கல்லறையிலிருந்து எழுப்பின தேவனே உம்மை துதிக்கிறோம். இன்றும் அப்பா மரித்த நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சரீரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உயிரடையட்டும். மரித்த பிசினஸ் உயிரடையட்டும். ரபா ரகா பரா பலதரா ஷபா ரகா பரா பலதரா பரி பலதரா வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீரே. சொல்லுமா, வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீரே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உங்க திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிற உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, உங்க மகிமையின் பிரசனத்தினால் நிரப்புங்க. வல்லவரே, உம்முடைய கரங்களினால் அதிசயங்களை செய்தீரப்பா. செங்கடலை இரண்டாக பிளந்தீரப்பா. குருடருடைய கண்களை திறந்தீரப்பா. அப்பா, இன்றும் உம்முடைய கரம் வல்லமை குறுகி போகவில்லை அப்பா. உம்முடைய கரத்தினால் இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. நன்றி அப்பா. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீரே. வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீரே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்துகிறீரப்பா. பசித்தோரை நன்மை நாள் திருப்தியாக்குங்கப்பா. இந்த நாள் அப்பா, நன்மை நாள் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும், உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கும், எந்த காரியத்திலே பசியோடு வேதனையோடு துக்கத்திலே காத்திருக்கிறார்களோ இன்றைக்கு திருப்தியாக்குங்கப்பா. தாழ்ந்தோரை உயர்த்துங்கப்பா. வலிய சத்ருவை அகற்றி போடுங்க. வலிய பார்வோன்களை அகற்றி போடுங்க. வலிய பிசாசை அகற்றி போடுங்க. மாந்திரியத்தை அகற்றி போடுங்க. ஓ, தாழ்ந்த பிள்ளைங்களை உயர்த்துங்க டாடி. தாழ்ந்த பிள்ளைங்களை உயர்த்துங்க. இந்த இடத்துல வெக்கத்தை அனுபவித்தார்களோ அதே இடத்துல உயர்த்துங்க. தலையை உயர்த்துங்க. வேலை ஸ்தலங்கள்ல உயர்த்துங்க. ஊழியத்துல உயர்த்துங்க. குடும்பத்துல உயர்த்துங்கப்பா. தலையை உயர்த்துங்க. அன்னாளின் தலையை உயர்த்தினவர். ஆமீன். உயர்த்துங்க டாடி. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. சொல்லுமா, வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீர். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீர்.
உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுமா, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்க்கிற தேவனே, நீர் ஆமென் உயரத்தில் இருந்தாலும் நீர் பரலோகத்தில் இருந்தாலும் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறீரப்பா. நீர் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஒப்பாக ஒரு உயரத்துல இருக்கிறது யாரும் இல்லை, ஆனாலும் நீர் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறீர். இந்த உலகத்துல கூட கொஞ்சம் பதவி உயர் வந்துட்டு நான் தாழ்ந்தவரை மதிக்காத ஒரு உலகம். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷர்கள் நடுவிலே தேவனே நீர் பெரியவரா இருக்கிறீரப்பா, உயரத்துல இருக்கிறீரப்பா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறீரப்பா. ஆனாலும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறீரப்பா. நன்றி அப்பா, எத்தனை நல்லவர். உள்ளத்தில் ஆழத்தை நன்றி சொல்லுவோம். இயேசு நல்லவர், 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 நல்லவர். லபரகா பரஃபலா பரதரா பரஷா பரகா பரபலதரா பரகா பரபா. மரியாளை நோக்கி பார்த்தீங்களப்பா, தாழ்வில் இருந்த அந்த மரியாளை நோக்கி பார்த்தீரப்பா. ஆமீன். எத்தனையோ பேர் தாழ்வில் இருந்த ஜனங்களை நோக்கி பார்த்தீரப்பா. தாழ்வில் இருந்த அந்த ஆகாரின் கண்ணீரை நோக்கி பார்த்தீரே. இன்றைக்கும் இந்த சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற, தாழ்வில் இருக்கிற, கணவனால் கைவிடப்பட்ட, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நீ நோக்கி பார்க்கிறீங்கப்பா. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாடுமா, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுமா, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. 38 வருஷம் ஆமென் அன்னைக்கு மரண படுக்கையில் இருந்த அந்த மகனை நோக்கி சென்ற அற்புதத்தை செய்தீரப்பா, அதிசயத்தை செய்தீரப்பா. இன்றைக்கும் வல்ல கரம் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகளை, பலவீனங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டீங்க. இப்போதும் வியாதிப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தில் உங்க வல்லமை இறங்கட்டும், உடைய ஜீவன் இறங்கட்டும், உடைய அதிசய கரம் இறங்கட்டும். அன்னைக்கு 38 வருஷம் வியாதிப்பட்டவனை ஒரு வார்த்தையினால் எழுந்து நட நட என்று சொன்ன அந்த வார்த்தையினால் சுகமாக்கின தேவன் இப்போது உடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். மரண படுக்கைகள் மாறட்டும். பல ஆண்டுகளாக மரண படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களும் உயிர் பெற்று எழும்புவதாக, உயிரடைந்து எழும்புவதாக, எழும்புவதாக. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீரே. கேளுங்க அப்பா, என் வாழ்க்கையில செய்யுங்க. ஓ வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீரே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ,
உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரபரக பரஃபல பரி பலதர பரதததததத. நல்ல நல்ல ஆவியில நிறைஞ்ச அப்படி நல்ல துதிங்க. ரே பிரக பரபல தர பரக பரஃபல துட பரஷிதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல ஆவியில 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 லே மதர ஷதரக பரஃபல பரிக. Glory, 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 glory. மகிமை மகிமை மகிமை. எங்கெங்கெல்லாம் மகிமை இழந்து போய் இருக்கிறாங்களோ இப்போ உங்க மகிமை நிரப்பட்டும்பா. மகிமையினால் நிரப்புங்க நிரப்புங்க. இழந்த மகிமை திரும்ப வருவதாக உம்முடைய கிருபையின்படி உம்முடைய இரக்கத்தின்படி அப்பா ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க டாடி, முடிசூட்டுங்கப்பா. ஆதியில் அன்பினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இழந்த பரிசுத்தம், இழந்த ஜெப ஜீவியம், இழந்த ஆமென் ஓ ஆராதனை திரும்ப வருவதாக, இழந்த ஊழியங்கள் திரும்ப வருவதாக, இழந்த வைராக்கியங்கள் திரும்ப வருவதாக. ஆமீன். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க. இழந்த சமாதானம் ஓ திரும்ப வருவதாக, இழந்த ஆரோக்கியம் திரும்ப வருவதாக. 2 மடங்கு 2 மடங்கு பல மடங்கு திரும்ப வருவதாக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, இப்பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் நதியாய் பாய்வதாக பாய்வதாக பாய்வதாக. எல்லா கட்டுகள் உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். மனுஷிக பொறாமை கிரியைகள்லாம் எரியட்டும் எரியட்டும். எலும்புகள் பலனடையட்டும் இளநடையட்டும். ஆமே. நீர் நீதிமானின் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறீர், அவைகளில் ஒன்றாயினும் முறிக்கப்படுவது என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அதை சொல்லுவோம், அந்த வார்த்தையை நம்ம அறிக்கப்படுவோம். எங்கள் எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றாயினும் முறிக்கப்படுவதில்லை. எங்க எலும்புகள் எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறீங்க டாடி. எங்க தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வச்சிருக்கிறீங்க. நன்றி அப்பா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். ஓ என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. சொல்லுங்க, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. 2 கரங்களை உயர்த்தி உமக்கு மகிமை தருகிறே, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே. மீண்டும் இயேசுவே இயேசுவே. 2 கரங்களை உயர்த்தி அப்படியே இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபரக பரஃபல பரி பலதரக பரஃபல தரக பரபா லப்ரக. அந்த நாட்கள்ல ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற அந்த சகோதரர்களுக்கு கர்த்தர் நீதி செய்திருக்கிறார். குற்றவாளிகள் எல்லாரும் தண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டாங்க. 30ஆம் தேதி தீர்ப்பு வருது. ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த தீர்ப்பை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகணும். இனி இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும்படியான ஒரு தீர்ப்பு வரணும். ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நீதி செய்யுங்க.
அந்த ரத்தத்திற்காய் பழி வாங்குங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதி செய்யுங்கப்பா அப்பா. ரேபா ராகா பாரா பாலா பாரிகா பாரா பாலா தாரா பாரா பாலா தாராபா. இதே போல காரியங்கள் எங்கும் நடக்க கூடாதுப்பா, எங்கும் நடக்க கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும்பா. தேசம் பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய் மாறட்டும் அப்பா. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் அந்த அப்பாவி இரத்தத்திற்காக நீ நீதி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குற்றவாளிகளும் ஆமீன் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ராபா ராகா பாலா பாலா தா ராபா ராகா பாலா பாராபா. நீர் யுத்தம் பண்ணுங்கப்பா. இந்த உலக கவர்மெண்ட்ல இருந்து தப்பிக்கலாம், ஆனா பரலோக கவர்மெண்ட்டை தப்பிக்க முடியாது. ராபா ராகா பாரா பாலா பா ரிகா. பொள்ளாச்சி வழக்குல அன்னைக்கு பணத்தால தப்பிச்சவன்லாம் வெளியே வந்து அவன் தண்டிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. ராபா ராகா பாரா பாலா பா ராகா பாரா பாலா தா ராபா. இயேசுவின் ரத்தம் ராகா பாரா பாலா தா ராபா ராகா பாரி பாலா தா ராகா பாரா பாலா தா ராபா ராதா. இயேசுவின் ரத்தம் ராகா. ஆமென். நடக்க போற 5 மாநில எலெக்ஷனுக்காக, சட்டமன்ற எலெக்ஷனுக்காக ஜெபம். அஸ்ஸாம், இன்னும் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, மேற்கு வங்காளம், எல்லா தொகுதி ஆமீன் எல்லா ஸ்டேட்லையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். மதவாதம் வேரோடு அழியட்டும். ஜெபம் பண்ணுங்க. மதவாதம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். மதவாதம் இல்லாத மத சார்பற்ற கவர்மெண்ட் வரட்டும். 5 ஸ்டேட்லையும் வரட்டும். ஊழல் இல்லாத கவர்மெண்ட் வரட்டும். மக்களை உண்மையாய் நேசிக்கிற கவர்மெண்ட் வரட்டும். 5 ஆமீன் ஸ்டேட்லையும் அப்பா திறந்த வாசல் உண்டாகட்டும். ஊழியங்களுக்கு திறந்த வாசல் உண்டாகட்டும். தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். 5 ஸ்டேட்லயும் நீங்க அப்பா தூதர்களை அனுப்புங்கப்பா. தூதர்களை அனுப்பி பாதுகாப்பை கொடுங்க. முறைகேடுகள் மாறணும். நீர் இறங்கி யுத்தம் பண்ணுங்க. நீர் இறங்கி காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். 5 ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹalleluya. ரபரக பரஃபல பரி பலதர பரபரபரப. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நன்றிய பரபரக பரஃபல தர பரதர. சமூகத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. கல்வாரியில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க மேல இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி வருவதாக வருவதாக வருவதாக. ஒரு சமாதான நதி பாயட்டும். ரபரக பரபலதர பரக பரபல பரிக பரதர பரப. ஹalleluya. நன்றியப்பா 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 நன்றியப்பா. பழிவாங்குதலை காணும்போது நீதிமான் மகிழ்வான் என்று சொல்லி இருக்கிறதப்பா. உம்முடைய பழிவாங்குதலின் நிமித்தம் எங்களை மகிழ செய்யுங்க. சொல்லுங்க, எங்களை மகிழ செய்யுங்க. ரபரக பரபலதர. 2 கரங்களை உயர்த்தி மகிழ செய்யுங்கப்பா. உங்க ஜனத்தை மகிழ பண்ணுங்க. ரபரக பரணிக்கு சூசான் மகிழ்ச்சினால் நிறைந்தது. சூசான் நகரமே மகிழ்ச்சி அடைந்தது போல எங்கள் தேசம், இந்த பூமி மகிழ்ச்சினால் நிரம்பட்டும். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே. சொல்லுமா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே. நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா. உப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே. உன்னத பலியாக. நன்றியப்பா. உண்மையை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர்களப்பா. கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரப்பா. உமக்கு நன்றியப்பா 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 நன்றியப்பா. நன்றி சொல்லுங்க. உள்ளத்த ஆழத்தில் இன்னைக்கு நாம் நீதிமானா இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோங்கிறது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய தியாகம், பிதாவின் தியாகம்.
கிறிஸ்துவின் தியாகம், ஆவியானுடைய தியாகம். நன்றி சொல்லோ. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரபரகா பரபலா தரபரா ஷபரகா பரபா le baraka barafala bari baladara baraka barabaladara le mrabadara bashadara barafala bari baladara bedede. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரபரகா கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. ரத்தத்தால கழுவுங்க, கழுவுங்க. ரபரப ஆவினால கழுவுங்க, வார்த்தையால் கழுவுங்க. ரபரகா பரஃபலா பரி பலா பரி பலா பரி பலதரு ரூஃப்ர பராஷி பிரகா பிரபல மதராஷி கேடே ரூஃப்ர பலபதராஷா தரகா. நல்ல நல்ல வாய் திறந்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ரேகா ஃபலா தராஷா தரகா பரஃபலா துரா பரகா பரா லேகா ஃபோரா தராஷா தரகா பரி பரா துரா பரகா. நல்ல துதிங்க, துதிங்க, துதிங்க. லே பரா தரா பரகா பரஃபலா தரகா பரஃபலா தரி பெதேஷி டேடே. நன்றியப்பா. La baraka para bara dara 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 shi baraka bara dara bara dara la bara dara dara bara fala dara bede shikara ola baraka para bara dara baraka fala dara barika bara dara. Oh deva mahime, deva mahime, deva mahime, deva mahime, deva mahime, deva mahime, deva mahime. Reka narian dorian dorebo shadana maraka shika baraka bara 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 dara baraka bara fala bari bara dara bari bara bara dara uro frorana dara shadara baraka bara bara dara. நன்றி para baraka bara bara bari bara dara bara மகிமை தெய்வீக பிரசன்னம் ura frabara dara bara fala dara bari bara dara dara dara. ஆராதிக்கின்ற இடங்களை எல்லா தோல்விகள் ஜெயமாகி மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ora bara dara baraka bara bara dara bara bara dara bari bede வீட்டில் வல்லமை shibraka bara baraka bara bara dara bara bara. ரேகா நாரி அந்தரவா மகிமை இறங்கட்டும். ரேகா நாகந்தோரா சந்தரவா. ஒவ்வொரு ஆசிரியங்க நிரப்புங்க. வல்லமே ஆளடை கட்டு கட்டுங்க, பல கைடை கட்டு கட்டுங்க. உங்க மகிமை, உங்க பிரசன்னம், உங்க தயவு ஒவ்வொரு உமக்கேற்ற பரிசு, உமக்கேற்ற நீதி நீர் மீண்டாடுதாக உண்மை போல உண்மை போல் உண்மை போல் துன்பங்கள் சைத்து திரும்பி இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு. ஆதி அன்பை இழந்த எல்லா பெண்மாற்ற ஜீவிகள் மாறட்டும். நேரம் செலவழிக்கப்பா கிருபை இறங்கிட்டு உலக துன்பங்கள் சகித்து பாடுவை சகித்து உங்க அன்பு நெருங்க உங்க அன்புக்கு வர கல்வாரி இறங்கிட்டு உலகத்தை நோக்காமல் உலகத்தின் சிற்றினத்தை நோக்காமல் உலகம் சிநேகத்தை நோக்காமல் கல்வாரி அப்பா பலிவிடத்தை நோக்க கல்வாரி பார்க்க கல்வாரி வாரங்கள் எல்லாம் மாறட்டும். வரத்தை நோக்கி சிந்தைகள் இதயம் கண்மை திரும்பட்டும். வரத்தை நோக்கி கைகள் திரும்பட்டும். ராஜா கல்வாரி சிலுவிலே நீர் எனக்கு பலியான பாவத்துக்காக பலியான உயிரோடு எழுந்தீர், மரித்து உயிரோடு எழுந்தீர், 3 நாள் உயிரோடு எழுந்தீர். ராஜா என்னை மீட்க அப்பா எனக்கு இந்த பலவத்தான ஆயத்தமான காரியங்களை எனக்கு கொண்டு சேர்க்க என்னை உம்மோடு கூட நீர் வாழும் இடத்திலே நான் வாழும்படிக்கு நீ மீண்டும் வந்து சேர்க்க வருவீர் வருவீர் நான் விசாரிக்கிறேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு நம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமையின் ஆசீர்வாதங்கள்ல நிரப்புங்க நிரப்புங்க. சமாதானம் நிரம்பட்டும் அப்பா. எல்லாம் தகப்பனே கொடூரமான
அப்பா அந்த லாக்கப் இடத்துக்குள்ள நீ நடக்கக்கூடாது தகப்பனே. கொடூரமான அந்த அப்பா காவல்துறையில் உள்ள தகப்பனே அந்த மிருகத்தின் ஆவி மாறும் தகப்பனே. ஓ படித்தவனுக்கு பணம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம், ஓ பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஓ தனக்கு உதவி செய்வதற்கு ஒரு நியாயம், உதவி செய்யாதவருக்கு தனக்கு அடிப்பினருக்கு ஒரு நியாயம் என்று அன்பு செய்கின்ற அராஜகம் செய்கின்ற அப்பா சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிற அப்பா தவறுக்கு துணை போகின்ற அரசுகள், தவறை ஆதரிக்கின்ற நபர்களுக்கு ரொம்ப தேவனை நியாயத்தை இறங்கிட்டு தகப்பனே. வேக்கானா ஷாந்தார் யாந்தார் யாந்தார சட்டத்தை தராக கையில் எடுத்துக்கொண்டு தனக்கு பிடிக்காத கொலை செய்கின்ற துன்பத்துகின்ற இப்படிப்பட்ட கொடூரமான அப்பா அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் மாட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக்கோங்க. ஏழை என்றாலும் பணக்கார என்றாலும் அப்பா ஒரே நீதி கிடைக்கிடும் தகப்பனே. நீர் நீதியில் நியாயாதிபதி அப்பா. தவறு செய்த ஒவ்வொரு குடும்பமாக தேவனை நியாயத்தை இறங்கட்டும். பொள்ளாச்சி பாலியலுக்கு நம்ம அப்பா மகள் அகப்பட்ட ஒவ்வொரு குடும்பம் தேவனை நியாயத்திற்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட தன்மைக்குள்ளார்கள் அப்பா. சிறு வயது பிள்ளைகளை கடத்தி கொலை செய்து அப்பா மிருகஜங்கள் வதைக்கின்ற சிறு குழந்தை கொலை செய்த ஒவ்வொரு குடும்பம் தேவனை நியாயத்தை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஷாதா நாமா ரகா ஷிகா வரா கந்தா ரகா ஷியாந்தார் யாந்தார் ரகாந்தர்வா. நீ நியாயத்துக்கு வெளிப்படாத ராஜா, நீ நியாயத்துக்கு கொடுங்க தகப்பனே. ஓ வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். குற்றங்கள் கடுமையாக ஏற்றப்படும் தகப்பனே. ஓ தண்டனைகள் கடுமையாக கிடைக்கட்டும் தகப்பனே. நீ நீதியில் அங்கே ஒவ்வொரு ஆசிரியங்கப்பா. என் தேசத்தில் எல்லா தேவையில்லாத காரியங்கள் மாற்றணும் தகப்பனே. என் தேசத்தில் அப்பா தகப்பனே சட்டங்கள் உள்ள தகப்பனே அந்த ஓட்டில் மாற்றும் தகப்பனே. அனைவருக்கு மீதி ஒன்றாகட்டும் தகப்பனே. ஓ பாரபட்சங்களும் தண்டனை கிடைக்கட்டும் தகப்பனே. பச்சைபலம் இல்லாவர் நீர் எங்கள் ராஜாப்பா. பச்சைபாதம் இல்லாததே அப்பா அவளுடைய நீதி கிடைக்க கிருபியா இருங்கட்டும். ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்பட்ட மாற்றங்கள் பேசுங்க. ஓடிய வார்த்தை இந்த உள்ள இருக்கிற சென்று 100 மணி வளம்பட்டு கிருபித்தாங்க. ஆசீர்வதிங்க பொருள் வளர்த்துங்க. இப்போ தேசம் ஜெயம் நல்ல பிதாவே அப்படின்னு இல்லையா. கிறிஸ்துக்கள் பிரியமான கப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாரும் இருக்கவா கொடுத்து இயேசு நாமத்திலே அன்போடு வார்த்தை வருகின்றேன். இல்லையா இந்த நாள் நம் தியானுக்கு மிக அர்த்தமான அருமையான ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் ஹல்லேலூயா 10ஆம் வசனத்தை நம்ம வேகமாக தியானித்து ஜெபித்து முடிப்போம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதில் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்ட மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திலே அனுப்பினான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். ஆண்டவர் நிறைய வியாதிஸ்தரை சுகமாக்கிண்டு நிறைய காரியங்கள் செய்து கொண்டு அவர் கப்பர்நகூம் என்கிற ஊருக்கு வரும்பொழுது அங்கே 100க்கு அதிபதி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஹல்லேலூயா. அவர் 100 பேருக்கு அதிபதி என்று சொல்லப்படுது. அவரை பற்றி பெயர் படல, அவரை பற்றி எந்த அடையாளங்கள் வேற எந்த காரியங்களும் விதத்தில் குறிப்பிடவில்லை. அவர் ஒரு 100 பேருக்கு அதிபதி, அவ்வளோதான். 100க்கு அதிபதி. அவருடைய வேலைக்காரன் அப்போ வியாதியில் மரண அவஸ்தை, மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி கூட மரண போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையில் அந்த 100க்கு அதிபதி காதுகளில் இயேசு குறித்தான காரியங்கள் அவருக்கு வந்து சேர்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஏசு யார், ஏசு வல்லமை என்ன, ஏசு அநேக வியாதிகளை சுஸ்தமாக்கினார், குஷ்டரோகத்தை தொட்டு சுகமாக்கினார், அவர் ரொம்ப அன்பு நிறைந்தார் என்று அவரை குறித்து அவர் என்னெல்லாம் கேள்விப்பட்டார் என்று வேதம் சொல்லவில்லை. அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவர், அவருடைய வேலைக்காரனுக்கு பிரச்சனை, அவர் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்படுகின்றார். பொதுவாகவே அதிகமான அந்த உயர் பதவியில் உள்ளவங்களுக்கு கடவுள் பக்தி பயம் என்பது மிக குறைவாக இருக்கும். பொதுவாகவே உலக ரீதியான பணம் இல்லாதவங்க கூட கடவுளை நேசிப்பாங்க, ஆண்டவரை நேசிப்பாங்க கொடுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் உயர பணம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அதிகமாக வருகிறது அந்த அளவுக்கு அவர்கள் கடவுளிடமிருந்து விலகி போவார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. நாம் பார்க்கின்ற இந்த உலகத்திலும் அதுதான். அது கிறிஸ்தவ உலகமானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த கடைசி காலங்களில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு என்று எழுதப்பட்டபடி பொருளாசை விற்கத்தை தங்கள் இருதயங்களிலே இன்னைக்கு எல்லாருமே அந்நிய பாஷை பேசின ஊழியக்காலம் முதற்கொண்டு எல்லாருடைய இதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. முதல்ல சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பவர்கள்
அவங்க உழைப்பில் கஷ்டப்பட்டு வராங்க. ஊழியக்காரங்களோ விசுவாசியோ சாதாரண நபர்களோ வாழ்க்கையில் அடிப்பட்டு மிதிப்பட்டு யாருடைய உதவி இல்லாமல் எல்லாராலும் தக்கவிடப்பட்டு தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு உதறப்பட்டு அவங்கள கடவுளே எடுத்து தன்னுடைய ஞானம் கொடுத்து ஆண்டவர் பூமியில் வந்து ஞானமுள்ளவர்களை விற்கப்பட்ட கட்ட பைத்தியங்களை தந்து கொண்டார். பலமுள்ளவர்கள்லாம் வெட்கப்பட்டு போக முடியாத பலவீனமான ஞானத்தை குறைவில்லை அற்பமாக எண்ணப்பட்டவங்க, அறிவில்லாதவங்க, அழகில்லாதவங்க, திறமையில்லாதவங்க, இப்படிப்பட்டவங்களை கரெக்டாக சூஸ் பண்ணி எலிப்பிள்ளை குப்பையிலிருந்து எடுத்து அவங்களுக்கு தன்னுடைய ஞானம் தன்னுடைய கிருபை தன்னுடைய ஞானத்தை எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள படிப்படியாக ஆண்ட உயர்த்தி கடைசியில் அவங்கள ராஜாக்கள் கூட மத்தியில் உட்காரும் பொழுது அநேகர் தங்கள் வெட்டப்பட்ட அந்த கண்மலை தோணி இருக்கிற துறவை மறந்து தன்னுடைய ஆதி நிலைமை மறந்து என்னை சிறங்க ஆண்டவரை மறந்து போயிடுறாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட பல காரியங்கள் காணப்படுகிறது. பதவி உயர்வு வர வர பணம் வர வர ஒரு மனிதனுடைய மனநிலை மாறுகிறது. அவருக்கு பரலோகத்திலே ஆண்டவர்கிட்ட பங்கு இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் 40 வருஷம் 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் அவங்க கடைசி வரை எப்படி ஆண்டவர் கூட நிலைத்திருக்காங்களோ அதுக்கு தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பின் தலைச்சிறவை சரியாக வைத்துக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம செஞ்ச அந்த கிரியைக்கு நமக்கான மகிமை பலன் கிடைக்குமா இல்லையா? இந்த 100க்கு அதிபதி அந்த காலங்களெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு அந்த அளவுக்கு மரியாதை கனம், மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க, மற்றவங்கள்ட்ட அவங்க ஈஸியாக போக மாட்டாங்க வர மாட்டாங்க. அந்த காலங்களில் அதே போல் அந்த ரோமர்கள் ஆண்ட காலங்களில் ஆண்டவர் குறித்தான சரியான கருத்துக்கள் பரவலே. ஒரு பக்கம் அவர் பக்கம் நிறைய மக்கள் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதத்தை பார்த்து இவர் உண்மையாகவே தேவனுடைய குமார் என்று அவர் கேட்டு அவரை தேடி வந்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் அந்த ஆஃபீஸில் பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அதே போல் அந்த கவர்மெண்ட்ஸில் உள்ளவங்களாம் ரோமர்கள்லாம் ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க வந்து ரோமருடைய அந்த ராஜா தான், அவன் தான் கடவுள், அவர் தான் அவங்க வணங்கணும் வைக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக காரியங்களில் அவங்களுக்கு அந்த அவ்வளவு ஈடுபாடு கிடையாது, நம்பிக்கை கிடையாது. பொதுவாகவே அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் உண்டு. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் இந்த 100க்கு அதிபதி வந்து இயேசு குறித்து கேள்விப்படுகின்றான். எல்லாருக்கும் ஒரு சமுதாயத்தை ஒரு மனிதன் பிரபலமானால் எல்லாருக்கும் தெரியும். அவரை சுற்றிலும் 24 மணி நேரம் கூட்டங்கள் அவர் சுற்றிலும் எப்பொழுதுமே பிசாசுப்படுத்தவங்க, வியாதியஸ்தர்கள், அவரை சுற்றிலும் அப்படிப்பட்ட கைவிடப்பட்டவங்கள்லாம் அவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. அவருக்கு உணவு உண்ண நேரமில்லை, அவருக்கு ரெஸ்ட் எடுக்க இளைப்பாற நேரமில்லை. கழுகுக்கு கூட இருக்குது, பறவைக்கு கூட இருக்குது, ஆனால் மனுஷகுமாருக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்ற வார்த்தையின்படி அவருக்கு இடமில்லாமல் அவருக்கு நேரமில்லாமல் இருக்கிற அந்த அவ்வளோ பிஸியாக அவருடைய தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். கிராமங்கள் தோறும் நடந்தார், உபதேசித்தார், வியாதியை சுகமாக்கினார், தன்னிடம் வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். இல்லையா? அவ்வளோ பிஸி ஷெட்யூல்டு ஆண்டு இருக்கும்பொழுது ஆண்டரை குறித்து இது எல்லாமே. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் இன்றைக்கு திரும்புது. ஒரு மனுஷன்கிட்ட சாதாரணமாக ஜனங்கள் போக மாட்டாங்க. கடவுளுடைய வல்லமை அவங்கள்ட்ட இருந்தால் தான் அவங்களால நிலைநிற்க முடியும். இல்லை என்றால் அவங்க வருவாங்க, ஷைன் பண்ணாங்க, கொஞ்ச நேரம் காணாமல் போயிடுவாங்க, அவங்களுடைய புகழ் மாறி போயிடும். கடவுள் அவங்க ஏற்படுத்தவில்லை என்றால் அவங்களால நிலைக்க முடியாது, உண்மையாக உள்ளவங்க இல்லை என்றால். அப்போ இவருடைய காரியங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பான். கண்டிப்பாக ஆண்டுடைய உபதேசத்தை குறித்து ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் யாருக்கும் அவர் வந்து காம்ப்ரமைஸா தீமையோட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவர் பரிசேயருக்கு ஐயோ, சதுசேயர் ஐயோ, எல்லாரும் எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாக அவர் பேசினார். எவ்வளோ உயர்ந்த பதவியில் உள்ளவங்களோ அவர் துச்சமனம் மதித்தார். யார்கிட்டையும் கை கட்டி அவர் அடங்கி போகவில்லை. அநியாயத்துக்கு சரி இவங்க வசதியானவங்க, பணக்காரங்க, அரசு பதவி இருக்காங்க, நம்ம இவங்களை தாஜா பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அப்படி செய்ததாக விதத்தில் செய்யப்படவே இல்லை. ஆனால் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ உலகம், சபைகளும் ஊழியர்களும் விசுவாசிகள் இப்படிப்பட்டவர் பல காரியங்கள் பல இடங்களில் காணப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன சத்தியம் என்பது இந்த வேத புத்தகம் என்பது வேறு, இன்றைக்கு காண்பிக்கப்படுகின்ற ஊழியம் வேறு, அந்த வாழ்க்கை வேறு. ஆண்டவர் சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு. தன்னைத்தான் வெறுத்து தன்னை சிறு எடுத்துக்கொண்டு என்னை அனுதின பின்பற்றவில்லை, என்னுடைய சிஷனாக இருக்க மாட்டாய். ஒருவன் என்னை விட தன் தாயோ தகப்பனையோ மனைவியோ மகளையோ நீங்கள் உலகத்தை நேசா என்னுடைய சிஷனாக இருக்க மாட்டீங்க என்று கட்ட சொன்னார். ஆனால் இன்றைக்கு இயேசுவை விட அதிகமாக எல்லாரையும் நேசிக்கின்ற ஒரு உலகம்
காண்பிக்கப்படுகிறது. இயேசுதான் மேன்மை என்று முதன்மை என்று ஓடுகின்ற கூட்டம் மிக மிக குறைந்து விட்டது. இந்த கடைசி காலங்களில் கள்ள சத்தியம் வேகமாக பரவுகிறது. வேதம் காண்பித்த வாழ்க்கை முறை, கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, வேதம் காண்பித்த சத்தியத்தை விட தவறான பல காரியங்கள், நியாயப்பிரமாணங்கள், போதகர்கள், பரிசேயர்கள், அதே போல் அந்த காலத்தை காணப்பட்ட பிரதான ஆசாரியர்கள், நாங்கள் மோசையுடைய சிஷ்யர்கள், மோசையை சொல்கிற மட்டும் நாங்கள் கேட்போம் என்று அவங்க எல்லா காரியத்திலையும் பெர்ஃபெக்டாக காட்டி அன்பை, இரக்கத்தை, சிநேகத்தை, மற்றவங்களை மன்னிக்கிறத, மற்றவங்களை நேசிக்கிறத, மற்றவங்கள்ட்ட தாழ்மையாக ஆண்டு சொன்னார். நீங்கள் ஏக சிந்தியாக ஏக மனதோடு எல்லாருக்கும் இணங்கி போங்க. எல்லாரும் என்னோட அவங்க பெரியவங்க பெஸ்ட்டு, மற்றவங்க அந்த என்னென்ன வேணும் தாழ்மை, அந்த சிந்தையை இன்றைக்கு யார்கிட்டையாச்சும் இருக்கா என்றால் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் காண்பித்த வாழ்க்கை என்பது வேறு, இன்றைக்கு காணப்பட்ட ஊழிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கை முறை சீர் செய்ய வேண்டும். இந்த 100 ஆண்டு குறித்து, அவனுடைய வாழ்க்கை குறித்து எவ்வளவு கவரப்பட்டு யோசித்து பாருங்க. அவன் அந்நியன், அவன் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, அவனுடைய ஜாதிய கோத்திரம் எதுவுமே கிடையாது, அவன் பிறப்பிலே கிறிஸ்தவன் கிடையாது. அவரை குறித்து கேள்விப்பட்டு ஹல்லேலூயா அவரால் கவரப்பட்டு அவருடைய வேலைக்காரன் மரணாவஸ்தை இருக்கும் பொழுது அவன் கேள்விப்பட்டு என்ன செய்யணும், அவர் தன்னுடைய வேலைக்காரனை அவர் குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதரில் சில மூப்பர்களை, பொதுவாக மிக உயர்ந்த அதிகாரிகள் ஒரு மனிதனை பார்க்க போக வேண்டும் என்றால் டைரெக்டாக அவங்க போய் பார்க்காம அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள என்ன செய்வாங்க, அனுப்பி அவங்களுக்கு நேரம் இருக்கா, அவங்கள்ட்ட டைம் அப்பாயின்மெண்ட் ஆகலாமா என்று பேசுவாங்க. அதே போல் இந்த மனிதன் என்ன செய்கின்றான், ஹல்லேலூயா, யூதரில் அந்த யூத மார்க்கத்தில் ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்று ஒரு யூதனாக இருந்த யூதன் என்று அந்த 100 அவருக்கு தெரிந்திருந்தது. அப்போ அந்த மார்க்கத்தில் உள்ள சில மூப்பர்கள், பெரியவர்கள்ட்ட சொல்லி அனுப்புகின்றார், என்னுடைய வேலைக்காரன் இப்படி மரண அவஸ்தையாக இருக்கான்னு நீங்கள் சுகப்படுத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுட்டு இவர்கிட்ட ரிப்ளை பண்ணுறாங்க. அவங்க தேசத்தை வராங்க, ஆண்டுகிட்ட அவரை கருத்தாய் வேண்டி கொண்டு அவரை வேண்டுறாங்க. அப்புறம் பேசுகிறாங்க, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கின்றான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தின் கட்டி கொடுத்தான். அப்போ காரியத்தெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் செய்கிறதுக்கு அவன் யார், பாத்திரவான், தகுதி இல்லவன், நீங்கள் அவனுக்கு கட்டாயம் செய்யணும், நீங்கள் செய்கிறதுக்கு அவன் தகுதியானவன், இந்த அற்புதம் அவனுக்கு கண்டிப்பாக தேவை, அவன் யாரோ கிடையாது, நம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கின்ற ஒரு அதிபதி, நமக்கு ஒரு சர்ச்சு கூட கட்டி கொடுத்துக்கின்றார், அதனால் நீங்கள் அவருக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று இந்த 100 அதிபதியை குறித்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காங்க. ஹல்லேலூயா. அவன் இயேசுவை குறித்து ஒரு நன்கு அறிந்தான், நன்கு உணர்ந்தான், நன்கு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க ஈஸியாக வார்த்தையோ வேத வார்த்தையோ ஆண்டு வல்லமை ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாச்சும் அற்புதம் நடந்தால், ஒரு மனிதன் மூலமாக, ஒரு தெய்வ மனுஷன் மூலமாக நடந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே போல் அந்த 100 அதிபதி ஆணுடைய ஏதோ ஒரு செயலால் பார்க்கப்பட்டு கவரப்பட்டு இவர் ஜெபித்தால் நோய் தீரும் என்று அவன் முதலாவது விசுவாசிக்கின்றான், அதை காண்கின்றான், தன் இதயத்தை யோசிக்கின்றான், சிந்திக்கின்றான், தன் இதயத்தை இயேசுக்கு அவன் ஓப்பன் பண்ணுறான், அதை விட்டு கொடுக்கின்றான். அவர் வந்தால் எல்லா வியாதி சுகமாகும் என்று முதலாவது தன்னுடைய இருதயத்தில் அந்த விசுவாசத்தை அவன் வைக்கின்றான். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முதல் படி விசுவாசம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகள். முதலாவது அவருடைய கிருபை நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனிதனுடைய ஏதோ ஒரு நல்ல காரியம், அவன் நல்ல ஜனங்களை நேசிக்கின்றான். அந்த காலத்தில் உள்ள மாதிரி பொதுவாகவே அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் பொதுவான ஒரு குணம் என்றால் பெருமையாக, கர்வமாக, அகங்காரமாக இருப்பாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு திமிர் எல்லாருக்குமே உண்டு. அரசு வேலை செய்ய வேண்டால் அவங்க பேசும்போது அவங்க நடக்கைகள் எல்லாவற்றையுமே அந்த நிறைய அரசு அலுவலகங்களில் அந்த முதியோர்கள் பாதிக்கப்பட்டாங்க மனு கொடுக்க இதுக்காக போனால் அவங்கள அலக்களிக்கிறாங்க, அவங்களுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் இன்றைக்கும் காணப்படுகிறது. இது அந்த காலத்தில் இருந்தது. அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட அவங்க
டக்குன்னு யாருக்கு இணங்க மாட்டாங்க, யாரையும் மிங்கிளாக மாட்டார்கள். அவங்க கூட அவங்க தரத்தில் உள்ளவங்க. ஆனால் இந்த நபர் சொல்லப்பட்ட ஒரு நல்ல சாட்சி, நம் ஜனங்களை நேசிக்கின்றார், நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தது. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமிங்க சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது. எந்த மனுஷன் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான், எந்த மனுஷன் தாழ்மையாக இருக்கான், எந்த மனுஷன் உண்மையாகவே ஜனங்கள் நேசிக்கின்றான், ஆண்டோருக்கு இடம் கொடுக்கின்றான், ஆண்டு பிள்ளை நேசிக்கின்றான் அல்லது அவன் நடிக்கின்றான் என்பதை ஆண்டுடைய ஆவி, ஆண்டுடைய 7 ஆவி இந்த பூமியை சுற்றி கொண்டு இருக்குது. அவருடைய கண்கள் எல்லா இடத்துலையும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிசிடிவியால் கண்டுபிடிக்க முடியாத குற்றங்களும் ஆண்டு கண்ணுக்கு முன்னாடி மறைவானது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த கொலை குற்றங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் மெயின் ஆதாரமாக இருக்குது. ஆனால் நிறைய கேஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஃபேவரான ஆட்கள், அவங்க கவர்மெண்ட்டில் உள்ளவங்க, போலீஸ் தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் அந்த கேஸை ஏதாவது செய்து ஏமாற்றி குற்றம் செய்யாத இன்னொரு நபரை அவங்க ஆஜர் பண்ணுறாங்க. நீ இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு பணம் தரேன் என்று அவங்களே பேசி முடிச்சு அநேக குற்றங்களில் இன்றைக்கு கடைசி காலங்களில் பணம் வாங்கி கொண்டு தவறு செஞ்சவங்க வெளியே ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் தவறு செய்யாதவங்க தண்டிக்கப்படுகின்றார்கள். இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் குற்ற வழக்கு நடந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆனது. இப்போது இதுக்கு 6-7 வருஷத்துக்கு கழித்து இன்றைக்கு தான் இனிமேல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரப்போகுது, இன்னும் விசாரணை. அவங்க தான் கொண்டாங்க, எல்லோருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் அந்த போலீஸ் தான் அடித்தாங்க, அங்கே உள்ளவங்க இருந்தாங்க என்று அடித்தாங்க, கொலை பண்ணாங்கங்கிறது எல்லோருக்கும் வெட்டு வெளிச்சமான செய்தி. அதுக்கு இத்தனை வருஷம் நம்ம விசாரணை தேவையில்லை. ஆனாலும் காலம் தாழ்த்தி கொண்டு ஆனாலும் நல்ல ஒரு தீர்ப்பு வரும் என்று நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இன்றும் அநேக லாக்கப்படுத்த அஜித்குமார், அதே போல் சமீபத்தில் போன சென்றாரம் ஆகாஷ் என்ற அந்த தம்பி எப்படி இறந்தார் இன்றும் வரை மர்மம். அதுக்கான இன்னும் அதுவும் கேஸ் நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட பல காரியங்கள் எல்லா இடத்துலையும் அநீதி அக்கிரமங்கள். அவர்கள் எல்லா நபர்களையும் நேசிக்க மாட்டார்கள், அவங்க இணங்க மாட்டாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதியை கொடுத்து சொல்கின்ற ஒரு வார்த்தை ஜனங்களை நேசிக்கின்ற ஹல்லேலூயா. நேசித்து நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறது பெரிய மனது. அப்போ ஆண்டவர் சொல்கின்றார் ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு, எதுவுமே பேசவில்லை என்று விதம் சொல்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, இந்த மனுஷன் இப்படிலாம் செய்கிறான் ஆண்டவர் என்று சொல்லும்போது அவர் எதையுமே யோசிக்கவில்லை. உடனடியாக ஆண்டு கிளம்பி போகிறாரு. வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் என்னுடைய அப்போது என்னுடைய காரன் சுஸ்தமான. ஹல்லேலூயா. ஆண்டு கிளம்பி போகிறாரு. வேகமாக போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே போகவில்லை, வீட்டுக்கு அருகில் போன போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த 100க்கு அதிபதி என்ன செய்றாரு, வேகமாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாரார். அப்போ நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் என் வீட்டு வாசலுக்குள்ள வர நான் பாத்திரன் அல்ல, நான் உங்கள்கிட்ட என்ன நான் ஒரு தகுதி இல்லைன்னா நான் என்னவே இல்லை, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கிறன்னு சொல்லுங்க என்று சொல்லியிருந்தேன். ஹல்லேலூயா. இது அந்த மன்னனுடைய 2வது நல்ல சுபாவம். அவன் ஒரு தாழ்மையானவன். அவனை எவ்வளோ உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தாழ்மை, ஒரு அன்பு இருந்தது. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரங்களும் மனுஷன் ஏற்பட்டிருந்தார், ஆனால் அவரே ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர். அவர் ராஜ்யங்களை ஆளுகின்றவர். அவருடைய ராஜ்யம் மாத்திரமே அது தலைமுறைக்கும் உள்ளது, அது மாறாதது. அவருடைய ஆளுகை அது நித்திய ஆளுகை. எப்படி நேபுகாத் நேச்சார் அன்றைக்கு சொன்னார், அவர் அவனுடைய வல்லமை உடனே புரிந்து கொள்ளவில்லை. அவர் 7 வருஷம் ஒரு மிருகத்தை போல சென்று
தன்னுடைய பெருமையினால், தன் அகங்காரத்தினால், தன் கர்வத்தினால், தன்னுடைய உயர்ந்த அந்த மேட்டுமையான நான் தான் அவ்வளவு ஞானமுள்ளவன், என்னை போல பலம் யாரு கிடையாது, என்னை போல திறமை யாருகளை, நான் எவ்வளோ பெரிய பாபிலோனே நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பெரிய என்னை போல ஃபேமஸ் ஆனவங்க, என்னை போல பராக்கிரம் உள்ளவங்க, வீரம் உள்ளவங்க யாருமே என்று அவன் தனக்குள்ளாக சொன்னான். அவன் மற்றவங்கிட்ட சொன்னான் என்று வேற சொல்லலே, அவன் தன்னிலே தானே சொல்லி கொண்டிருந்தான். எப்படி அன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார், ஒரு மனிதன் இருந்தான், அவன் சொன்னானா, அவன் நல்லா கஷ்டப்பட்டு அவன் செய்தது தவறு, என்ன தவறு என்று முதலாவது அவன் உழைச்சான், சம்பாதிச்சான், அவன் திருடி செய்யலை, அவன் ஏமாற்றி பிள்ளைத்தண்டு ஆண்டு சொல்லலை, அவன் வஞ்சித்தான், மற்றவங்களுடைய சொத்தை நிலத்தை அபகரித்து பேராசை கொண்டு அவங்கள கொலை செய்து திருடி இயேசுவேல் செஞ்ச மாதிரி செஞ்சான் என்று வேதத்தில் சொல்லவில்லை. அவன் உழைத்தான், அவன் சம்பாதித்தான், அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு அவன் என்ன செய்ய எல்லாத்தையும் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவன் தனக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறான், ஆத்மாவே நீ நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு புசித்துக்கூடிய திருப்தியாரு, இனி உனக்கு பணம் தேவையில்லை, உன்னுடைய எத்தனையோ தலைமுறைக்கு நீ உட்காந்து சாப்பிடக்கூடிய பணத்தை நீ சம்பாதிச்சிட்ட, நீ நல்லா சந்தோஷமா புசித்துக்கூடிய நல்லா நான் எதிர்காலத்துக்கு நிறைய சேமிச்சிட்டேன், இனி நான் வேலைக்கு போக தேவையில்லை, எத்தனை தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிடலாம் என்று அவன் தனக்குள்ள சொல்றான். இதுதான் சொன்னான், ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கான், பிள்ளைகளுக்காக கஷ்டப்படான், சம்பாதிக்கான், அவன் நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, ஊரால் அவனை புகழ்ந்தாங்க, இவனை போல கஷ்டப்பட்டவன், இவனை போல வேலை பார்க்குறேன், இவனை போல திறமைசாலி இல்லை என்று ஜனங்கள் அவனை புகழ்றாங்க, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான், எவ்வளோ ஞானம் உள்ளவன் என்று உலகம் அவனை பாராட்டுகின்றது. அவன் இதுதான் சொல்கிறான், நான் புசித்தேன், நான் கொடுத்தேன், நான் சேர்த்தேன், நான் வாழ்வேன், இனி நான் கஷ்டப்பட தேவையில்லை, எத்தனை தலைமுறைக்கு நான் உட்காந்து சாடலாம், இவ்வளோதான். இதுதான் வேதம் சொல்லிடுறான். ஆண்டு இதுதான், அவ்வளோதான். வேற அவனுக்கு தப்பு சொல்லிடுறான். அவன் கடைசி ஆண்டு சொல்லாரு, ஹல்லேலூயா, நான் வாழ்வேன், நான் நல்லா இருப்பேன் என்று. அப்பொழுது கட்டு சொல்லான், மதிய கேட்டீங்கன்னா இன்னைக்கு உன் ஆத்மா இறந்து போயிட்டா, ஆண்டுட்டு போயிட்டா, நீ என்ன செய்வாய்? அவன் செய்த தவறு என்ன? அவன் தேவனுக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை, தன் திறமையை, தன்னுடைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், அவருக்கு நான் செய்யணும், அவருக்காக வாழணும், எனக்கு கொடுத்த இந்த கண்கள், எனக்கு கொடுத்த கைகள், இந்த கால்கள் எல்லாம் முதலாவது அவருக்கு, ஹல்லேலூயா, கர்த்தர் தான் குடும்பத்தை ஏற்பட்ட என்றால் அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டும். ஆனால் அதை விட தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பூமியில பொக்கிஷத்தை சேர்த்துக்கு கர்த்தர் பூமியில உங்களுக்கு வேலை கொடுக்கல, குடும்பம் கொடுக்கல, பரலோகத்தில் பொக்கிஷத்தை பரலோகத்தில் வாழ நமக்கென்று நித்திய ஜீவனை அவர் கொடுத்துள்ளார். அங்கே வாழ நமக்கு எல்லா காரியங்களும் சேர்த்து வைக்கணும். இன்றைக்கு அதை உணராமல் இன்றைக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பூமியிலே சேர்த்துவீங்க என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பரலோகத்திலே நம்ம அநேக பாடுகள் படும்போது அது மகிமையாக பரலோகத்தை சேர்த்துக்கூடும். அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள் படும்போது, தேவனுக்கென்று அநேக காரியங்கள் நம்ம அனுபவிக்கும் போது அது அங்கே மகிமையை மாறும். ஹல்லேலூயா. அநேக கருவுடன் கட்ட நமக்கு கொடுப்பார். ஒவ்வொரு பாடுக்கு ஒவ்வொரு ரிவார்டு உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ள எல்லாரும் சுதந்திரிப்பான். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் காட்டுகிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை மறைத்து இன்றைக்கு எதையோ போதிக்காங்க, எதையோ பிரசனம் பண்றாங்க. ஹல்லேலூயா. அவன் உழைத்தது தவறில்லை, பணம் செய்து தவறில்லை, அவன் சொன்ன வார்த்தையும் அவன் தவறு, அவன் சந்தோஷப்படானா, அவன் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்குன்று வாழாமல், தேவனுக்கு நேரம் கொடுக்காம வேலை 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 என்று ஓடி ஓடி வேலைக்கு, ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போகாம, ஆண்டவர் தேடாமல், ஜெபம் பண்ணாமல், பைபிள் வசிக்காம, ஆண்டவரே நேசிக்காம பணத்தை நேசித்தான், பணத்தை சம்பாத்தான் ஆண்டவர். அதுதான் அவன் செய்த தவறு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த 100க்கு அதிபதி அந்த காலத்திலும் அவன்கிட்ட போய் யார் சொன்னாங்கன்னு சொல்லலை, நீ இப்படி வாழு என்று, அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று எதுவும் சொல்லலை, இயேசு ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லலை, இயேசு குறித்து கேள்விப்பட்டவன், அவரை பற்றி எதுவுமே தெரியாது, அவரை பற்றி எதுவுமே போடப்படலை, இயேசு குறித்து அவன் எப்படி கேள்விப்பட என்னவென்று தெரியாது. ஆனால் அவன் சரியான வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு தாழ்மை, ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் வந்தால் அவர் ஜெபித்தா வியாதி மாறும் என்று. அப்போ அவர் வருகின்றார். அவன் வரக்கு முன்னாடி இவன் ஃப்ரெண்ட்ஸில் போய் அவர் இங்கே வர வேண்டாம், அவர் என் வீட்டுக்கு வர நான் பார்த்துனல்ல. அவன் எவ்வளோ தாழ்மை யோசித்து பாருங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படான். நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, எனக்கு இது முடியும் என்றெல்லாம் வருவாங்க.
என் காலுக்கு எல்லாரும் நான் கொண்டு வருவேன், நான் நினைச்சதை சாதிக்க முடியும் என்று பேசுகின்ற ஆண்டு ஒரு நாளும் வாசம் பண்ண மாட்டான். தன்னைத்தான் தாழ்த்துறவனுக்கு கட்ட கிருபை அளிப்பார், தன்னைத்தான் தாழ்த்தன் கட்ட உயர்த்தார். தாழ்மையில பிள்ளைகள் தான் கிருபை மேலே கிருபை கொடுத்துக்கிட்டே போவார். ஹல்லேலூயா. பெருமை பேசுறது கட்ட எப்பொழுதும் எதிர்த்து தான் நிற்பார். ஹல்லேலூயா. அந்த முடிவு அறுப்புண்டு போகுது, துன்மாக்களின் முடிவு அறுப்புண்டு போகுது. பெருமை இருந்தால் ஆண்டவருடைய ஆசிரியர் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்மையாக, ஆண்டவரே என் ஞானம் என் கல்வி, அப்பா என்னுடைய ஞானம் என்னுடைய பணம் என்னுடைய பதவி என் சொத்து ஒன்றும் ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்கள் ஆளுகை செய்தார். கொரோனா காலத்தை பார்த்து அத்தனை பணக்காரங்களோட ஓட்ட நின்னாங்க. அந்த கேஸ் சிலிண்டருக்காக, அந்த ஒரு சுவாசத்துக்காக பணம் இருந்தது, ஆனால் பெட்டை வாங்க முடியல, ட்ரீட்மெண்ட் வாங்க முடியல. அந்த வெள்ளத்தின் காலங்களில் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கோடி இருந்தது, ஆனால் எடுத்து உபயோகப்படுத்த முடியவில்லை. எத்தனை காலங்கள். இப்பொழுதும் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, எல்லார் கையிலையும் பணம் இருக்குது, வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்நிய வேறு ஊர்லேயும் வேறு தேசத்துலேயும் வாழ்கிறவங்க போய் ஹோட்டலில் சாப்பிட சாப்பாடு இல்லை. நிறைய ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. நேற்று 2 நாள் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது. குஜராத்தில் பல கம்பெனிஸ் மூடிட்டாங்க. நிறைய ஸ்டேட்டில் வேலை பார்த்த அந்த வேறு ஸ்டேட்காரங்க எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. எப்படி கொரோனா காலத்தை பார்த்தோமோ அதே வாதை மாதிரி ஒரு வாதை இப்போ திரும்ப வந்துவிட்டது. நிறைய இன்றைக்கு காலையில் நியூஸில் திருநெல்வேலியில் முக்கியமான ஃபேமஸ் 50-60 ஆண்டு கால வரலாறு அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் மூடுறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லை. இப்படி பல காரியங்கள் நடக்கின்றன. தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. பணம் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் மாறிப்போகும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒருவனுக்கு உலகத்தை அவன் சுற்றி வந்தாலும் அவனுக்குள் கிறிஸ்தின் ஜீவன் இல்லை என்றால், கிறிஸ்தின் ரட்சிப்பு என்றால், அவன் உலகத்தை தனக்கு நம்ம ஆதாயப்பட்டாலும் உலகமே அவனுக்குள்ளதானாலும் அது ஒன்றுமில்லை, வேஸ்ட் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படி இந்த வார்த்தை கேட்க அன்பு சகோதர சகோதரி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எல்லாம் இருந்தாலும் எனக்கு நீரில் எல்லாம் வெறுமாப்பான். ஹல்லேலூயா. எல்லாமே இருந்தாலும் நம்ம என்றைக்குமே சீர்தான். அந்த ஒன்றாகி இயேசு கிறிஸ்து ஒன்று படாத மதிப்பு, அந்த ஒன்று தான் ஹீரோ இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்ம எல்லாமே வெறும் ஜீரோ. இந்த 100க்கு அதிபதி உணர்ந்திருந்தான், எனக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, நான் நினச்சா அவர் என் இடத்துல வந்து நான் கூட்ட வரலாம். ஆனால் அவன் போய் அவர்கிட்ட டைரக்டாக சொல்லாமல் மூப்பிட்ட போய் சொல்லி கூப்பிடுகின்றான். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறான், நீங்கள் வரண்டாப்பா, நீங்கள் வரக்கு எனக்கு தகுதியே கிடையாது, நீங்கள் பெரிய பரிசுத்தர். ஹல்லேலூயா என்று அவன் உணர்ந்திருந்தான். ஹல்லேலூயா. அவர் பாவிகளை நேசிக்கின்ற பாவத்தை வெறிக்க ஒரு பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பாவம் அறியாதவர். ஹல்லேலூயா. எந்த பாவத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாது என்பதை அந்த 100க்கு அதில் உணர்ந்திருந்தான். அவன் சொல்கிறான், ஐயோ நான் ரட்சிக்கப்பட, நான் ரத்தத்தை கழுவப்பட, நான் உங்கள் பிள்ளை இல்லை, நான் எதுவுமே இல்லை, என் தகுதி இல்லை, நீங்கள் பெரிய பரிசுத்தவான், நீங்கள் தேவனுடைய குமாரன், நீங்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பரிசுத்தவான். என் வீட்டில் வரக்கு நான் பாத்திரவானே அல்ல, நான் உங்களிடத்தில் வரவும் நான் உங்கள்கிட்ட வரக்கூடிய எனக்கு தகுதி கிடையாது, நீங்கள் என்ன பாத்திரனாக என்னவில்லை, நான் உங்களிடத்தில் வரக்கு நான் என்னையே ஒரு நல்ல ஓகே இவர்கிட்ட போய் ஜெபிக்க கூட நான் நல்லவன் இல்லை. அவன் தன்னை உணர்கின்றான். ஹல்லேலூயா. பேதுரு படகுல ஆண்டு ஏறி அர்ப்பணம் செய்யும் பொழுது பேதுரு சொல்கின்ற வார்த்தை, அந்த கடலில் ஒரு 2 வலை கிழித்தக்க மீனை பார்த்துட்டு அவன் உடனே நடுக்கடலில் இறங்கி குதிச்சுட்டு, ஆண்டவர் என்னை விட்டு நீங்கள் போயிருங்க, நான் பாவி என்று கத்தான். இதுதான் ஆண்டுக்குள்ள ஒரு வல்லமை. உண்மையான தேவனோடு கூட நெருங்கி உள்ள ஊழியக்காரன் இருந்தால் அவங்க பேச வேண்டாம், ஒரு பார்வை பார்த்தா போதும். பேதுரு ஆண்டவர் அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அந்த மறுதளிக்கும் போது வேதவாளன் சொல்கிறாங்க, அப்படி ஒரு பார்வை திரும்பி தான் பார்த்தாராம். அந்த ஒரு பார்வையிலே பேதுரு மனம் குத்தப்பட்டு காயப்பட்டு, ஐயையோ நம்ம காட்டுக்கிட்டோமே என்று, நம்ம வரதட்டுமே என்று உணர்ந்து மனம் திரும்பினாராம். ஆண்ட ஒரு பார்வையினால் எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கை மாறினது. அப்போ அப்படிப்பட்ட வல்லமை, அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை இந்த 100க்கு அதிபதி எப்படியோ அறிந்திருந்தான். அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் கடவுளுடைய குமாரன் என்று
அற்புதத்தை பார்த்து கூட உள்ள யூத ஜனங்கள் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்த யூத ஜனத்தில் அந்த காலத்தில் வந்தார். ஆனாலும் இன்றைக்கு யூதர்கள் அவரை மேசியனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்திகிஸ்தக மேசியா வருவார் என்று எங்களை கூட்டுக்கொண்டு போவார் என்று அவங்க இன்னும் முடத்தமாக இருக்காங்க. வந்த இயேசு கிறிஸ்து மேசியன் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பிசாசன் பிள்ளைன்னு சொன்னாங்க, அவன் போஜன பிரியன்னு சொன்னாங்க, அவரை வேசிகளோட பால் உட்காந்து சாப்பிட்டாங்க, அவரை அப்படி குற்றப்பட்டாங்க. அவர் பூமி வர காலங்களில் ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணே போனாங்க. இன்னொரு கூட்டம் பரிசேய சதுசேயர்கள், இந்த வேதப்பார்கள், இந்த மூப்பர்கள், இந்த பிரதான ஆசிரியர்கள், இந்த பொறாமையினால் அவரை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசி சிலுவைக்கு போகிறவரை சிலுவைக்கு போகிற அந்த கடைசி காட்டுக்கிட்ட நாளில் அந்த அரெஸ்ட் பண்ண கெத்செமனேலிருந்து அவரை பிலாத்து அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நாளில் கூட அவர் மேலே அந்த நைட்லேருந்து அவரை வெள்ளிக்கிழமை மத்தியானம் சிலுவையில் அறையிறவர் அவர் மேலே பொய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். அவர் சிலுவையில் மறிக்கிறவர் அவரை குறித்து வேதம் சொல்கிற ஆண்டு சொன்னார், என் நிமித்தம் உங்கள் பேரில் பொய்யா சொல்லி பொய்யான பல வார்த்தைகளை பேசினா அவங்களை நிந்தித்தா உங்களை துன்பப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் பலன் பருவத்திலே அது மிகுதியாக இருக்கும். அதே போல் ஆண்டரை குட்டுனாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க, அவ்வளோ பொய் குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தினாங்க. ஆனால் அவர் வாயை திறக்கவே இல்லை, தன்னுடைய நீதி அவர் நிலைநிறுத்தவே இல்லை. அவரை சுற்றி அப்படி ஒரு கூட்டம் கொத்தி கொண்டே இருந்தது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை சுற்றி இப்படி ஒரு கூட்டம் கொத்தி கொண்டே தான் இருக்கின்றது. ஆனாலும் ஹல்லேலூயா, பாடுக்கு மகிமை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கொடுப்பார். குற்றம் சாட்டுபவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இருக்காங்க. ஆண்டு நிறைய கிராமங்களில் போகும்பொழுது சொல்லுவார் சில இடங்களில், இந்த இடத்துல என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளலை, என்னை ஏற்றுக்கொள்ளணும், என் பிதாவை ஏற்றுக்கொள்றான். உங்களை யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அப்போ என்ன ஏற்றுக்கொள்ளாங்க. அப்போ உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டால் என்னையும் அவங்க அக்செப்ட் பண்ணலை, என்னையும் அவங்க மதிக்கலை. உங்களை துஷ்டா, உங்களுக்குள்ளே உள்ள என்ன தான் தூஷிக்காங்க, நீங்கள் கலங்காயான்னு சொன்னார். இதெல்லாம் பார்த்துமே இன்று வரை எத்தனை அடையாளங்கள் பார்த்துமே அக்செப்ட் பண்ணாத எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் அந்த 100க்கு அதிபதி குறித்து வேதமே சொல்லலை. அவர் கேள்விப்பட்டார், ஒரே வார்த்தை முடிச்சுட்டு இயேசு குறித்து கேள்விப்பட்டார். அவர் என்ன கேள்விப்பட்டார்னு தெரியல, ஆனால் அவ்வளவு காரியங்கள், அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ தாழ்மை. ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை, என் வீட்டு வாசலை மிதிக்க கூட எனக்கு தகுதி இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இருக்கிற இடத்த என் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், என் வீட்டை நீ தொட வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்கள். யோசித்துப்பாங்க எவ்வளவு பெரிய விசுவாசம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னான், அப்போ ஆண்டுடைய வல்லமை அவன் எவ்வளவு அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, அவன் ஒரு அந்நியன், அவன் யூத மார்க்கும் கிடையாது. ஹல்லேலூயா, ஆண்டவர் ஏற்று ரட்சிக்கப்பட்டவன் என்று எதுவும் சொல்லவில்லை. அந்த அறியாத ஆண்டு வல்லமை எவ்வளவு உணர்ந்திருந்தான், அவருடைய அன்பை எவ்வளவு ருசித்திருந்தான். ஹல்லேலூயா, அவரை பற்றி கேள்விப்பட்டு இதுதான் உண்மையான தாழ்மை. ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆண்டு ரொம்ப நேசிப்பார். ஹல்லேலூயா, அந்த 100க்கு அதிபதி போல அப்படிப்பட்ட ஒரு அன்பு, வெறித்தனமான அன்பு. எது இல்லாட்ட நீங்கள் இயேசு நேசிப்பேன், இயேசுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா, இதெல்லாம் எனக்கு மேன்மையே கிடையாது, இயேசு மேன்மேன்று நீங்கள் தாழ்மையில் உள்ளவங்க நீங்கள் பேசுவீங்க. உங்களுக்கு 4 ட்ரெஸ் இருக்குது, உங்களால் ரொம்ப பணம் இல்லை, நீங்கள் பேசுங்க. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட பல கோடிகள் இருந்து பல நாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது சொல்ல முடியுமா, இயேசு தான் என் ஜீவன், இந்த பணமோ இந்த ஊழியமோ இந்த பதவியோ இந்த அதிகாரமோ எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் உண்மையான தேவனுடைய ஊழியன். ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, அந்த 100க்கு அதிபதி அவ்வளோ அழகாக அந்த விசுவாசத்தை வார்த்தையில் வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாண்டவர், நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் போது ஹல்லேலூயா, திருப்பி சொல்கின்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர் இருக்காங்க. நான் ஒருத்தனை போகின்றால் போகின்றான், மற்றொருவனை வா என்றால் அவன் வருகின்றான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கின்றான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். அப்போ எனக்கு மேலே நிறைய அதிகாரம் உண்டு. நான் எல்லா அதிகாரத்துக்கும் மேலே கிடையாது, எனக்கு மேலேயும் அதிகாரம் இருக்குது. ஆனால் எனக்கு கீழேயும் இருக்காங்க, எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வா அப்படின்னா உடனே ஒருத்தன் வாரான், இதை செய்யினா என் வேலைக்காரன் செய்கிறான். அப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் போல, எனக்கு மேலே எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் அவங்களும் ஒன்றும் இல்லை. நீதான் ஹல்லேலூயா ராஜாக்கெல்லாம் ராஜா, நீ ராஜாதி ராஜா என்றவன் அறிக்கையிடுகின்ற. ஹல்லேலூயா, நீரே நித்திய
நித்திய ஆளுமை உள்ளவர். உம்முடைய ஆளுகை மாத்திரம் அது நித்தியமானது. ஹல்லேலூயா. அவன் ஆணுடைய கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய மகன் என்று சாட்சி கொடுக்கின்றான். அவரால் வியாதி சுகமாக்க முடியும் என்று சாட்சி கொடுக்கின்றான். அவர் பரிசுத்தமான் என்று சாட்சி கொடுக்கின்றான். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் தான் எல்லா அதிகாரம் ஆளுமைகள் ஏசியா சொல்கின்றார். அவருடைய கர்த்தத்துவக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய தாவீதின் அந்த அதிகாரத்தை தன்னுடைய தோளின் மேல் வைத்துள்ளார். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவருடைய தோல்ல இருக்கிறதா. அவர் நித்திய பிதா. எல்லா கவர்மெண்ட்டும் எங்கே இருக்குது? அவருடைய தோலை. இன்றைக்கு தன்னை வல்லரசு என்று சொல்லிக்கொண்டு மற்ற நாடுகளை வேட்டையாடுகின்ற அப்படி எல்லா கவர்மெண்ட்டும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் இன்றைக்கு இந்த போர் நடக்கவில்லை. தேவனுடைய சித்தம் இல்லாமல் இன்றைக்கு பல காரியங்கள் நடக்கவில்லை. தேவன் இந்த கடைசி காலங்களில் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று வேதத்தில் தன்னுடைய தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்டு மறைமுகமாக இந்த போரை குறித்து இன்டைரக்டாக எரேமியா, எசேக்கியேல், ஓசியால் சொல்லப்பட பல காரியங்கள் இன்றைக்கு நடக்கின்றன. கடைசி காலத்தின் முடிவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். இந்த பூமியை பிடிக்க அந்திகிறிஸ்து இந்த 3ஆம் உலகப் போர் வந்தால் இந்த 3ஆம் உலகப் போர் முடியும் தன்னை சமாதான தூதனாக தன்னை வெளிப்படுத்துவான். உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் ஆண்டரை புறக்கணிச்சிட்டு பாவத்தை உள்ள கொண்டு விட்டது. விக்கிரத்தை பணமாகி விக்கிரத்தை எல்லாத்தையும் உள்ள கொண்டாங்க. ஆண்டுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் எல்லா தேசத்திலும் இன்னைக்கு இருக்கிறது. அவங்க ஆண்டர் தள்ளிட்டு அந்திகிறிஸ்து தன்னை தலைவனாக அவங்க அறியாமல் அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பாவம் தலைவித்து ஆடுகின்றது. இரக்கமற்ற பல காரியங்கள் இன்னைக்கு நடைபெறுகிறது. போர் என்ற காரியத்தில் கிறிஸ்தவன் என்று தன்னை சொல்லிக்கொண்டாக இருக்காங்க கூட. ஆனாலும் குற்றமிட்ட ரத்தங்கள் சிந்தப்படுகிறது. இதுக்கு பின்னாடி எல்லாத்துலேயுமே ரத்த வெறிப்படுத்த ஒரு ஆவி இன்னைக்கு கிடையாது. அந்திகிறிஸ்து ஆவியை திருட தான் வருவான், கொல்ல தான் வரும், அழிக்க. கர்த்தர் தான் ஜீவன் உண்டாக்க வந்தவர். ஹல்லேலூயா. அந்த ஜீவாதிபதி திரும்ப நம்ம அழைத்துக்கொண்டு போவார். ஆண்டு சொன்ன வார்த்தைகள் யுத்தங்களை நீங்கள் கேள்விப்படுங்க, இதை செய்து கேட்பீங்க. ஆனாலும் முடிவுடனே வராது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அந்திய சாட்சி இப்படி இருக்கும் என்று நமக்கு காண்பிக்கணும். கடைசி அடையாளம் ஆண்டு வரப்போயின என்பதற்கு கடைசி அடையாளத்தை நம்ம பார்க்கின்றோம். எங்கேயோ உள்ள போர்கள் நம்ம விட்டு இச்சனை பாதிக்குது. இன்னைக்கு சிலிண்டர் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. ஹோட்டல்ஸ் மூடப்படுது, வீட்டு சிலிண்டர் இல்லை, கடை சிலிண்டர் இல்லை. ஜனங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சிலிண்டரோட நடு ரோட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. கவர்மெண்டால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கு ஈரான் பற்றி எரிகிறது எண்ணெய் கிடங்கள். எண்ணெய் சேமிப்பு நிலையங்களில், சுத்திகரிப்பு நிலையங்களில் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இரவு பகலாக வார் நடந்து கொண்டே இருக்கிறது. இதன் முடிவு ஆண்டுடைய வருகை. இந்த பூமி அந்திகிறிஸ்து கையில் ஒப்பு கொடுக்க போகிறது. நம்ம வருகையில் ஆயத்தமும். ஹல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதியை சொன்னால் அவருடைய அதிகாரங்கள்லாம் மாறாது. எனக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, ஆனாலும் நீங்கள் தான் பெரிய பவர். எனக்கு கீழே இருக்காங்க, ஆனாலும் அவங்களோட நான் அதே போல் நானும் அந்த வேலைக்காரில் ஒருவர் தான். உங்களுக்கு கீழே நான் வேலைக்காரன் தான் என்றவன் தன்னை ஹல்லேலூயா அந்த வேலைக்காரில் ஒருவன் தாழ்த்துகின்றான். அவன் அவ்வளோ பெரிய பதவியில் உள்ளவன். அந்த காலங்களெல்லாம் அடிமைகள் மாதிரி தான் நடத்துவாங்க. வேலைக்காரர்களுக்கு வீட்டில் உள்ளவங்களாம் கூட நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு இதாச்சும் ஒரு சிக்காயிட்டாங்க என்றால் அவங்கள என்ன செய்வாங்க, அப்படியே துரத்தி விட்டுருவாங்களாம். அவங்க தன்னுடைய நோய் அப்புறம் முற்றி பணம் இல்லாமல் அவங்க பசியோடு கூட சாப்பிட இல்லாமல் அவங்க மறுத்து தான் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலகட்டம். அடிமையாக வாங்குவாங்க. வியாதி என்றால் உட்கார்ந்துலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி ஒரு மனித தன்மை உள்ளவனாக அவன் ஆண்டு விசுவாசனால அவனுக்குள்ள ஒரு அன்பு இருந்தது. ஹல்லேலூயா. அந்த என்னுடைய வேலைக்கான சத்தமாக என்ற ஒரு எண்ணம் ஆண்டுகிட்ட போனால் இந்த எல்லா காரியத்தையும் சொல்கின்றான். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவரே, நான் உன்னுடைய வேலைக்காரன், எனக்கு கீழே இருந்தாலும் நான் ஒன்றும் இல்லை, நானும் உடைய ஒரு வேலைக்காரன் என்று தன்னை அவ்வளோக தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. இயேசு இவைகளை குறித்து இது எல்லாத்தையும் குறித்து ஆண்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நோட் பண்ணிக்கொண்டே வருகின்றார். ஹல்லேலூயா. நோட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு கடைசி சொல்லாரு, இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு ஹல்லேலூயா திரும்பி பார்த்து ஹல்லேலூயா சொல்றாரு. தமக்கு பின் செல்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கின்றார். அவனை இன்னும் பார்க்கல. இதெல்லாம் கேள்விப்பட்டாரு. அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். பார்த்துட்டு தன் முன்னாடி ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்து இயேசுப்பா சொல்றாங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்ப என் சொந்த பிள்ளைகள் தான் இஸ்ரவேல், என்னுடைய சொந்த ஜனம். நான் காணாம போன இஸ்ரவேல் குடும்பத்தை திரும்ப ரட்சிக்க வந்தேன். இழந்து போன தேட ரட்சிக்க அந்த மனுஷன் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ பிதாவுடைய அன்பு வீட்டுக்கு விலகி போன அந்த சொந்த ஜனமான இஸ்ரவேலுக்காக வந்தார். அதுதான் அவனுடைய முதல்
எண்ணமாக இருந்தது. ஆனால் என் பிள்ளைகள் கூட அந்த அற்புதத்தை பார்க்குறாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டு சொன்னார், நீங்கள் என்ன ஏன் இன்னும் விசுவாசிக்கல? அப்போ நான் சில கிரிகள் பார்த்தா விசுவாசிக்கலாம்ல. ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டு வல்லமையிலே என்றால் ஒரு மரித்தவனை எப்படி உயிரோடு எழுப்ப முடியும்? பூமியில் யார் கடந்தது? ஒரு மனுஷன் வல்லம் உள்ள இல்லை என்றால் எப்படி பிசாசு பார்க்க முடியும்? பிசாசு எப்படி ஒரு மனுஷனை பார்த்து சும்மா ஓடுவான்? உண்மையான ஆண்டு வல்லம் இருந்தால்தான் பிசாசு ஓடும். பிசாசுக்கு தெரியும் யார் நடிக்க, யார் ஏமாத்துறா, யார் சும்மா பைபிளில் சும்மா வெளியே பேசுகிறா, உள்ளான பக்தியோடு யார் இருக்காண்டு பிசாசுக்கு எல்லாமே தெரியும். பிசாசு ஒன்றும் தெரியாது கிடையாது. அவனுக்கு எல்லா பைபிளும் கரைச்சி கொடுத்தேன். ஏனென்றால் பிசாசு ஆணுடைய வலது பாசத்திலே அவருக்கு மெயின் தூதனாக இருந்தவன். ஹல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் அந்த எல்லா இடத்துலையும் நீ பிசாசோட மகன் சொன்னாங்க. ஆனால் அவர் பிசாசை அழிக்கிற பூமியிலே வந்தார். பிசாசு கிரிகளை அழிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை யார் என்று பிசாசு தெரியும். உண்மையாக ஊழியம் என்றால் யார் என்று பிசாசு தெரியும். அப்போ ஆணுடைய வல்லமை இல்லை என்றால் இவர் இந்த காரியத்தை செய்ய மாட்டார், இவர் தான் என்று ஒரு கூட்டம் உணர்ந்தது. ஆனால் ஒரு கூட்டம் கடைசி வரை உணரவே இல்லை. யூதாஸ் காரியத்தை போல கடின இறுதியோடு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். மனுஷக்கும் வரும்போது, இயேசுக்கு ரெண்டாக வரும்போது ஒரு கூட்ட இறுதியம் கடினப்பட்டு தான் இருக்குமா. அவங்க கடைசியில் மனம் திரும்ப மாட்டாங்க, மாற மாட்டாங்க. எத்தனை முறை செய்தி கேட்டாலும் வார்த்தை கேட்டாலும் கடினத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து நரகத்து நேராக அவங்க நியமிக்கப்பட்டாங்க. அவங்க ஆண்டு அழிவுக்குன்னே நியமித்துறேன். ஜீவனுக்குள்ள கூட்டம் ஜீவனுக்கு சேரும், அழிவுக்கு நியமிக்கப்பட்டோடு அழிவுக்கு சேரும். பவுல் அழகா சொல்லிட்டார், நாங்கள் ரட்சிக்கப்படுவர்களுக்கு இல்லை ரட்சி வாசனையாக ஜீவாசனையாக, கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாக நாங்கள் இருக்கின்றோம். அப்போ அவங்களுக்கு எங்களை பார்த்தா அப்படி தான் தோணும். யார் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அது ஜீவாசனை. அப்போ அந்த 100க்கு அதிபதிக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு கிருபை இருந்தது. அவர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, அப்போ என் ஜனத்திலே நான் இவ்வளவு விசுவாசத்தை பார்க்கவில்லையே, என் பிள்ளைங்களே இப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு புறஜாதி எவ்வளவு பெரிய ஹல்லேலூயா விசுவாசத்தை காண்பிக்கின்றான். நமக்குள் இப்படிப்பட்ட தாழ்மை வேண்டும், இப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டும், இப்படிப்பட்ட அறிக்கையிட வேண்டும். நம்ம ஆண்டர் யார், ஆண்டரை தேடுறவங்க இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவருடைய வல்லமை என்னென்றும் ஹல்லேலூயா நம்ம அறிய வேண்டும். நம்ம ஆண்டரை பற்றி அறிந்த அறிவினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். பிறருடைய சித்தம் குமார் என்னன்னு நம்ம தெரிய வேண்டும். தேவனுடைய வல்லமை என்பது நமக்கு தெரிய வேண்டும், உணர வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டரை அடிக்கடி எங்கிட்ட ஆவியில் நாங்கள் ஜெபிக்கும்போது எங்களோட பேசின ஒரு காரியம், அடிக்கடி கர்த்தர் வேதனைப்பட்டு ஒரு சொல்ல ஒரு காரியம். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் விசுவாசி ஊழியக்காரனும் நிறைய பேர் இன்றைக்கு 3/4 பேர் 80% ஆனோட டீப் ஆழத்துக்குள்ள சென்று அவருடைய அன்புக்குள்ள போக மாட்டேங்க. எல்லாருமே இந்த வலையில் கரையில் நின்று வலை வீசுகிறாங்க. கரையோர அனுபவங்கள் தான் இன்றைக்கி. அந்நிய பாஷை, அதுக்கடுத்தது சும்மா ஒர்ஷிப், கொஞ்சம் ஹீலிங், பிசாசத்தெல்லாம் இதெல்லாம் ஆரம்ப காலங்கள். அவரை பற்றி அறிந்த அறிவுன்னு ஒன்று இருக்குது, ஆழங்கள், கிறிஸ்துவின் ஆழங்கள். அப்போ இன்னும் வலையை வீசு, ஆழத்தில் வீசு. ஆண்டு அப்படிப்பட்ட ஜனங்களை எதிர்பார்க்கின்றார். இரவும் பகலும் துதிக்கின்ற, இரவும் பகலும் ஆராதிக்கின்ற, இரவும் பகலும் அவர் பக்கத்தில் இருந்து அந்த ஆவுக்கு ஆழங்களை யோவானை போன்று வெளிப்படுத்த பார்த்தபடி சொல்ல வந்த பத்மத்தியில் பார்த்தபடி வெளிப்படுத்த சேஷத்தில் சொல்லப்பட அந்த ரகசியங்களே அப்படிப்பட்ட ஒரு சந்ததி ஆண்ட தேடாது. அவங்க அப்படி ரொம்ப ரேராக இருக்காங்க. ஒரு தானியலா, ஒரு எஸ்ஐக்கள், ஒரு ஏசையாவா நடக்கின்ற காரியங்களை தெரிந்த தீர்க்கதரிசனமா பார்த்து சொல்லி அப்படி ஜெபிக்கிற கூட ஆண்ட தேடாது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் நின்றாங்க, இது போதும், எனக்கு இது போதும், இது போதும், சபை வளர்ந்தா போதும், சபை பெருகினா போதும், ஒரு பாட்டு, ஒரு ஆதனை, கொஞ்ச நேரம் ரோஷிப், திரும்ப ஒரு செய்தி. அப்போ ஆழங்களில் எத்தனை பேர் போக ஆசைப்படுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கத்தவங்களை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டு அப்படிப்பட்ட விசுவாசம் எதிர்பார்க்கின்றார். இன்னும் இன்னும் கிட்ட சேரணும், இன்னும் நெருங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு ஆச்சரியப்படும் வார்த்தை சொல்லும்போது வேற எதுவுமே சொன்ன எதுவும் சொல்லலை. 10ஆம் சண்டி சொல்லப்பட்டது, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்ததை கண்டார்கள். அவ்வளோதான். நீ இப்போ நான் சுத்தமாக்குறேன் இப்போ என்ற எந்த வார்த்தையான சொல்லலை. ஆச்சரியப்பட்டார், அவ்வளோதான். அந்த டைமே போகிறாங்க, போய் பார்த்தா வேலைக்காரன் சுத்தமாக. ஹல்லேலூயா. நமக்குள் இப்படிப்பட்ட விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த 3க்கு இதில் அன்பே பெறுது. அப்போ இதெல்லாம் கூட மாறினாலும் அவர் மேலே வச்ச அன்பு மாறக்கூடாது. அவர் இயேசுவால், அவர் பிதாவால் அனுப்பப்பட்டவர், எனக்காக வந்தார், என் பாத்துக்கை மாட்டார், எனக்கு அவரோடு எழுந்தார், எனக்காக திரும்ப வருவார்.
இந்த விசுவாசம் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த குடும்பம் திறமையோ தாழ்ந்தோ எதுவுமே இல்லைப்பா, நீதான்ப்பா, நீர் மாத்திரம் போதும், நீ தான் பெரிய அறிக்கையிடுவோம். அவர் ரெண்டே சேரும், அவரோடு எடுத்துக்கலாம். ஜெயிப்போமா, ஜெயிப்போம். ஸ்தோத்திரப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, அந்த 100க்கு அதிபதி அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நீரே ஆச்சரியப்பட்டீரான். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட நான் விசுவாசத்தை பார்க்கலன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை இன்னைக்கு ஒவ்வொருவரும் கொடுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. உங்களுக்குள்ள இருந்த அதே விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற அதே விசுவாசத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பா என்ற வார்த்தையின்படி விசுவாசித்து ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்க. அன்னைக்கு இந்த வேலைக்காரனை சுஸ்தமாக்கின அதே வல்லமை இப்பொழுதும் இது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாயட்டும். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக, தேவ மகிமை இறங்கி வருவதாக, தேவ சமாதானம் இறங்கி வருவதாக. குடும்ப பிரச்சனைகள் மாறி போட்டும், குடும்பத்துல ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும், குடும்ப அன்பினால் கட்டப்பட்டு எழும்பட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், பாவ அடிமை தனத்துல இருக்கிறவங்க விடுதலை ஆகட்டும், எல்லா சாப கட்டுகள் உடையட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும், மரண இருள் மாறட்டும், லங்ஸ்ல இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன் மாறட்டும், எல்லா காய்ச்சல் சளிகள் தடைகள் தலைவலிகள் ஒற்றை தலைவலிகள் மாறி போவதாக. கால்கள்ல காதுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறி போட்டும், சீல் வடிகிற அந்த காதுல ஜீவன் இறங்கட்டும், இப்பொழுதே ஜீவன் இறங்கட்டும், புதுசாகட்டும் புதுசாகட்டும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த லங்ஸ்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவீராக. Be healed in the name of Jesus. எல்லா தடைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், தொழில இருக்கிற தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா வியாதி படுக்கைகள் மாறட்டும், சந்தோஷத்தான் நிரப்புங்க. இடையில புதிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.